அனிதா தேசாய் எழுதிய ஃபாஸ்டிங் ஃபீஸ்டிங் நாவலுடைய டீட்டெயில்டு சம்மரியை தமிழில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனிதா தேசாயோடைய பயோகிராஃபி ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். 1937 அனிதா தேசாய் அனிதா மசும்தாரா பிறந்திருக்கிறாங்க. இவங்களுடைய பேரண்ட்ஸ் ஜெர்மன் மதர் அண்டு ஃபாதர் பெங்காலியை சேர்ந்தவர். அதனால் அனிதா தேசாய்க்கு நிறைய லாங்குவேஜ் அவங்களால பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுக்கிறாங்க. நிறைய ஸ்டோரிலாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் படிக்கும் போதே இவங்க அஸ்வின் தேசாய்ங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதன் மூலமாக இவங்களுக்கு 4 சில்ட்ரன் இருக்காங்க. அதில் கிரண் தேசாய்ங்கிற ரைட்டர் ஆல்சோ இவங்களுடைய டாட்டர் தான். இவங்களுடைய ரைட்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜ் த கிரை த பீகாக் அப்படிங்கிற நாவல் தான் ஃபர்ஸ்ட் நாவலாக இருந்துச்சு. 1963 எழுதியிருக்கிறாங்க யுனைடெட் கிங்டமில். அதுக்கப்புறம் 17 நாவல்ஸ் இன்ன வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. நிறைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ், ஸ்க்ரீன் பிளேக்கு நிறைய கதைகள்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ், இந்தியா, மற்ற நாடுகளில் நிறைய ஒர்க் ஷாப்பு, செமினார்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நாவல் 1999 எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கண்டெம்பரரி நாவல். ஏதாவது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த காலத்தில் பீப்புளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த நாவல் எழுதியிருக்காங்க. இந்த நாவல் பிகினிங்கில் இந்தியாவில் உள்ள ஒரு ஸ்மால் டவுனில் ஸ்டார்ட் ஆன மாதிரியும், முடிவு அதாவது எண்டிங் ஆஃப் த நாவல் மசாச்சுசெட்ஸ் அப்படிங்கிற யூஎஸில் முடிஞ்ச மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ 1970 ஸ்டார்ட் ஆகி 1999 முடிகிற மாதிரி இதை எழுதியிருக்கிறாரு. இவங்களுடைய கண்டெம்பரரி ரைட்டர் ரூத் பிரபா ஜாப்வாலா. இவங்களும் இவங்கள மாதிரி தான் எழுதுவாங்க. இவங்க ஒரு உமன் ரைட்டர் ஆல்சோ. இந்த நாவலுடைய ஒரு தீம் ஒரு லைனில் சொல்லலாம் அப்படின்னா, இந்தியன் ஃபேமிலி ரிலேஷன்ஸும் அமெரிக்கன் ஃபேமிலி ரிலேஷன்ஸும் உள்ள கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட்லாம் பியூட்டிஃபுல்லாக அவங்க அண்டர்ஸ்கோர் பண்ணி எழுதியிருப்பாங்க. இந்த நாவல் இருக்கிற கேரக்டர்ஸ் உமா, அருணா அண்ட் அருண், இவங்க 3 பேருமே மாமா அண்ட் பாப்பாவுடைய சில்ட்ரன். இந்த நாவல் படிக்கும்போது இவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்களாக வளர்ந்துருவாங்க. இவங்க படித்து கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு அந்த ஏஜுக்கு வந்துருவாங்க. இவங்க பேரண்ட்ஸ் தான் மாமா அண்ட் பாப்பா. இவங்களுக்கு பெயர் கிடையாது. இவங்க மாமா அண்ட் பாப்பா தான் இவங்க அட்ரஸ் பண்ணப்படுவாங்க இந்த நாவலில். அப்புறம் உமா தான் எல்டர் சிஸ்டர். இவங்களுக்கு தங்கச்சி ஒன்று அருணா இருக்கா. அப்புறம் தம்பி அருண். உமாவுடைய கசின் அனாமிகா. அனாமிகா ரொம்ப பணக்காரங்க. அப்புறம் அரவிந்த் அருணாவுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய கணவர். அப்புறம் மதர் ஆக்னிஸ். இவங்க உமா படிக்கக்கூடிய கான்வென்ட் ஸ்கூலில் இவங்க ஒரு பிரின்சிபல் மாதிரி இருப்பாங்க. அப்புறம் லில்லி ஆண்டி அண்ட் பக்குல் அன்குல் அமெரிக்காவில் உள்ளவங்க. அப்புறம் டாக்டர் டத்து ஒரு உமன் டாக்டர். அப்புறம் அமெரிக்கன் ஃபேமிலி, அமெரிக்காவில் உள்ள ஃபேமிலி யாருன்னா மிஸ்டர் பட்டன் அண்ட் மிஸ்ஸஸ் பட்டன். இவங்களுடைய சில்ட்ரன் ராட் அண்ட் மெலனி. மீரா மேசி. இவங்க லார்ட் கிருஷ்ணாவுடைய டிவோட்டி. இவங்களாம் ஏன் வராங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த நாவல் ஸ்டார்டிங்கில் 1970 ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு டவுனில் ஸ்டார்ட் ஆன மாதிரி அமைஞ்சிருக்குது. இதில் உமா அண்ட் ஹர் சிஸ்டர் அருணா ஒரு ட்ரெடிஷனில் தான் வளர்க்கப்படுவாங்க. ஒரு இந்தியன் டிபிக்கல் ஃபேமிலி எப்படி வளரணுமோ அதே மாதிரி அந்த பெண்களை அவங்க பேரண்ட்ஸ் வளர்த்துருப்பாங்க. இவங்க பேரண்ட்ஸ் தான் நமக்கு தெரியும், மாமா அண்டு பாப்பா. இவங்க 2 பேருமே இந்த 2 மகள்களுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எப்படி இருக்கணும், ஒரு இந்தியன் உமன் ட்ரெடிஷ்னலாக எப்படி வளரணும், எப்படிலாம் பேசணும், எப்படிலாம் அவங்க வாழ்க்கையில் வாழணுங்கிறத ரொம்ப அழகாக அவங்க கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாங்க. They try to control their futures by teaching them traditional female skills. Uma is not interested in marriage or household chores. Instead, she loves school despite her poor grades. அவள் சரியாக படிப்பில் மார்க்கு இல்லைனாலும் நிறைய படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணுங்கிறத ஆசையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ட்ரெடிஷ்னலாக இருக்குங்கிறது அந்த இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. மாமாண்டு பாப்பா உமா கால்ஸ் மாமாண்டு பாப்பா ஆர் நாட் பேஷண்ட் வித் ஹர். 2 பேருமே உமா கூட பேஷன்ஸாக பேச மாட்டாங்க. உமாக்கு என்ன பிடிக்குங்கிறத கூட அவங்க கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. அவங்க சொல்கிறத உமா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த பாப்பா இந்த ஃபாதர் கவர்மெண்ட் ஆஃபீஸியலாக இருக்கிறாரு. அதனால என்னவோ இவர் கம்ப்ளீட்டாக ஃபேமிலியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவார். இவர் என்ன சொல்கிறா அவங்க மற்றவங்களாம் கேட்கணும் அப்படின்னு. வைல் மாமா கோஸ் அலாங் வித் ஹிம். மாமாவும் அதாவது அம்மாவும் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரே மாதிரி வீட்டை டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க குழந்தைங்களாம் இவங்க என்ன சொல்கிறாங்க அதை கேட்கணுங்கிறதா விருப்பப்படுவாங்க. When Arun is born, Uma is told to leave the school to take care of him. 3ஆவதா அதாவது கடைசியாக அருண் பிறக்கிறான். அருண் பிறந்த உடனே குழந்தையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு உமா ஸ்கூலுக்கு நீ போகாத, இனிமேல் உன் தம்பி நீ கேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. She runs away to the convent school but sees her when they can't help her.
அதனால கோவப்பட்டு நான் படிப்பை தொடரணும் அப்படின்னு கோவப்பட்டு உடனே அந்த கான்வென்ட் ஸ்கூலுக்கு நுழைஞ்சிருந்தாங்க. அந்த கான்வென்ட் ஸ்கூல் போய் அங்கே மதர் ஆக்னிங்ஸ் இருப்பாங்க. அவங்கள மீட் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் படிக்கணும், எங்கள் மதர் வந்து என்னைய ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து உமாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் திடீர்னு சீசர் வந்துடும். சீசர்னா காக்கா வலிப்புன்னு சொல்கிற மாதிரி இந்த இழுப்பு வலி வந்துடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க. உமாவோட கசின் அனாமிகா, இவங்க அனாமிகா வந்து உமாவுடைய ரிலேஷன், ரொம்ப பெரிய பணக்காரங்க. இவ வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு சொல்லிட்டு சீட்டு கிடச்சிருக்கோம். இன்ஸ்டெட் ஷீ இஸ் மேரிட் ஆஃப் டு வெல்தி மேன் ஹூ மிஸ்ட்ரீஸ். ஆனாலும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு படிக்க பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதற்கு இடையில வந்து ரொம்ப பெரிய பணக்காரனுக்கு அனாமிகாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் கல்யாணம் பண்ண சில மாதங்களே வந்து அனாமிகா வந்து அவரோட ஹஸ்பண்ட் ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணுறது, அவங்க மாமியார் மாமனார் எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டே இருப்பாங்க. Uma faces failed marriage attempts while Aruna, her sister, finds a wealthy husband, leaves Bombay. உமாவுக்கும் வந்து கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பேசிகிட்டு இருப்பாங்க. பட் வர்றவங்கலாம் வந்து உமாவை பிடிக்காத மாதிரி தான் போயிடுவாங்க. அதனால நிறைய தடவை வந்து உமா வந்து ஃபெயில்டு மேரேஜ் ப்ரப்போஸில் தான் மீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அருணாவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அவர் ஒரு பணக்காரராக இருப்பார். ஸோ அந்த பணக்கார மாப்பிள்ளைக்கு அருணாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதன் தம்பியான அருண் வந்து பாம்பேக்கு படிக்க போயிடுவான். அருண் ஸ்டடிஸ் ஹார்ட் அண்டர் பாப்பா ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷன் பட் ஃபீல்ஸ் நெக்லெக்டட். அருண் வந்து நல்லா படிப்பான். அவங்க ஃபாதர் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவார். அதனால வந்து ஃபேமிலி கூட அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் படிப்புனே போயிடும். மற்ற எதுவுமே அவனுக்கு தெரியாத மாதிரியே ஆயிரும். ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவான். உமா ட்ரைஸ் டு எஸ்கேப் ஒன்ஸ் கோயிங் டு ஆஷ்ரம் அண்ட் அனதர் டைம் பீங் இன்வைட்டட் டு ஒர்க் பட் இஸ் டினைடு பை ஹர் பேரண்ட்ஸ். ஸோ இதுக்கு இடையில வந்து உமாவுக்கு கல்யாணம் ஆகலை, உமாவுடைய லைஃப் இப்படி ஆயிடுச்சு, ஃபர்தராக படிக்க முடியலங்கிற அந்த வருத்தத்திலேயே உமா தன் வீட்டை விட்டு வெளியே ஓட ட்ரை பண்ணுவாங்க. அங்கே ஒரு ஆசிரம் போயிடுவாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லார்டு கிருஷ்ணா டிவோட்டியான யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரா மெஸ்ஸி அப்படிங்கிறவங்க வந்து கேள்விப்பட்டு உமா ஒரு ஆசிரமம் கூட்டு போயிடுவாங்க. அங்கே இந்த மாதிரி நீ இருந்துக்கோ, இப்படி உன்னுடைய நிம்மதி இருக்கும் அப்படின்னு நினச்சா கூட்டு போயிடுவாங்க. ஆனாலும் அங்கே வெளியே வந்துடுவாங்க. இப்படி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அனாமிகா வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்டு அவங்க இன்லாவுடைய டார்ச்சர்னால அனாமிகா வந்து இறந்து போயிடுவாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியாது. சூசைட் பண்ணாங்களா இல்லை அதாவது அவங்க இறந்தது வந்து தீயால் இறந்துருவாங்க. அவங்க மேலே மண்ணெண்ணெய் ஊற்றியோ இல்லை ஃபயரில் பட்டு இறந்துருவாங்க. அது சூசைடா இல்லை யாரை கொண்டுட்டாங்க இன்ன வரைக்கும் தெரியாது. பட் அனாமிகா வந்து இறந்துட்டாங்க ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹஸ்பண்ட், அதாவது டார்ச்சர் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் இன்லாஸ். பாசிபிளி பை சூசைட் ஆர் மர்டர் ஷாக்ஸ் த ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி மட்டும் கிடையாது, உமா ஃபேமிலிக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். The focus then shifts to Arun, who wins a scholarship to study in America. இதுக்கப்புறம் அருணுடைய கான்சன்ட்ரேஷன் தான். அருண் எப்படி படிக்கணும், அவனுக்கு வந்து அமெரிக்காவில் படிக்க ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் வச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிடும் படிக்கிறதுக்கு. He stays with the Pattons where he witnesses family issues. மிஸ்டர் பேட்டன் அண்ட் மிஸ்ஸஸ் பேட்டன் ஃபேமிலி இருப்பாங்க. அவங்க கூட கொஞ்சம் கான்டாக்ட் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து அமெரிக்கன்ஸ், அவங்க எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க, எப்படி அவங்க கல்ச்சர் இருக்குங்கிறதெல்லாம் அருண் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பான். இன்க்ளூடிங் மெலனிஸ், புலிமியாங்கிற டிசீஸ் இருக்கும். யாருக்குன்னா இந்த பட்டன்ஸுடைய டாட்டர் மெலினாக்கு. இந்த மெலினாவுக்கு புல்மியாங்கிற டிசீஸ் இருக்கும். அதாவது அதிகமாக சாப்பிட்டே இருப்பாங்க, பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், நேரமாக அவங்க சாப்பிட்டே இருப்பாங்க. ஆனாலும் இவங்க ரெண்டு பேருமே வந்து, அதாவது மெலினியாவுடைய பேரண்ட்ஸ் வந்து அதாவது மெலினியை கண்டுக்கவே மாட்டாங்க. சாப்பாடு மட்டும் கொடுத்தே இருப்பாங்க. அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் நிறைய திங்ஸ், ஈட்டபிள் திங்ஸ் நிறைய இருக்கும். இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது. இது ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அருணோடைய வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவங்கள ரொம்ப கேர் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து மெலினிக்கு வந்து எல்லா சாப்பாடு இப்படி நோய் வந்து தின்னுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸும் நல்லா கண்டுக்க மாட்டாங்கன்ற கான்ட்ராஸ்ட்டை வந்து பார்க்குறாங்க. எப்படி அமெரிக்கன் கல்ச்சர் இருக்குது, இந்தியன் கல்ச்சர் எப்படி இருக்குன்னு அவங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது. அருண் ட்ரைஸ் டு ஹெல்ப் பட் ஈவென்ச்சுவலி லீவ்ஸ் டு ரிட்டர்ன் டு ஸ்கூல். அருண் எப்படி மெலனிக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க நார்மல் கொண்டு வரணும், நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி மெலனியை வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மெலனிங்கிறது ஒரு உமன், அருணோட ஃப்ரெண்டு, அவங்க ஏஜில் உள்ளவங்க. ஆனாலும் அவனால் ஹெல்ப் பண்ண முடியல. உடனே ஸ்கூலுக்கு மறுபடியும் போயிடுவான். ஸோ இப்படி தான் வந்து கடைசியாக வந்து அமெரிக்கன் கல்ச்சரை விட முடியுது. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, இந்தியன் கல்ச்சர் அமெரிக்கன் கல்ச்சரில் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. அமெரிக்காவில் வந்து மெலனிக் வந்து நிறைய வசதிகள் இருக்கும், பட் சாப்பாட்டே இருக்கணும், நிறைய சாப்பிட்டே இருக்கணுங்கிற அந்த டிசீஸ்னால அவங்க வீட்டில் நிம்மதி இருக்காது. அதே மாதிரி அவங்க மெலனியோட ஃபாதரோ மதரோ இவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க மெலனியை. ஆனால் இங்கே வந்து இந்தியாவில் வந்து மாமாண்ட பாப்பா வந்து தன்னுடைய குழந்தைகள் நல்லா வளரணும் அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்ப பாடுபடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீஸ்டிங்கிற நாவல் வந்து எழுதப்பட்டிருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.